அன்று பாபா மிகவும் சந்தோஷத்தில் இருந்தார். காரணம், தேசத்தின் சிறந்த தலைவரான லோகமானிய பாலகங்காதர திலகர் பாபாவை சந்திக்க வரப்போவதுதான். தாதா சாஹிப் கபட்டே லோகமானிய திலகரையும் கேல்கரையும் துவாரகமாயினுள் அழைத்து வந்தார். கூடவே பாபு சாஹிப் புட்டி, நாராயணராவ் பண்டிட், மாதவராவ் தேஷ்பாண்டே, பாபா சாஹிப் பாடே, பாபு சாஹிப் ஜோப் மற்றும் ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தனர். கனத்த சரீரம் கொண்ட திலகர் மேலே ஏறி வந்தார். மிகுந்த அன்புடன் அவர் பாபாவை தரிசித்தபோது அருகில் இருந்த மற்றவர்களும் தரிசித்தனர். தாதா சாஹிப் கபட்டேவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. காரணம், பாபாதான் அவருடைய ஆன்மீக குரு, திலகர் அரசியல் குரு. இந்த 2 பேரின் சந்திப்பு அவரால் தான் நிகழ்ந்தது. திலகரே, என் அருகில் உட்காருங்கள். திலகரும் உட்கார்ந்தார். அவருடன் வந்தவர்கள் பாபாவை சுற்றி உட்கார்ந்தார்கள். திலகர் பாபாவையே ஆழ்ந்து பார்த்தார். அவருடைய கண்களில் ஒளியும் பரவசமும் தெரிந்தன. பாபா ஒளிவட்டம் கூடிய தேஜஸ்வியாக திலகர் கண்களுக்கு தெரிந்தார். லோகமான்யரே, நீங்கள் அனுப்பிய கீதை ரகசியம் புத்தகம் கிடைத்தது. ரொம்ப அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறீர்கள் என்று கூறினார் பாபா. அரசியலில் நீங்கள் புத்துணர்ச்சியை ஊட்டியிருக்கின்றீர்கள். அரசியலில் உங்களால் ஒரு புது பரம்பரை ஆரம்பமாக போகிறது என்றார் பாபா. பாபா, என்னைப் போலவே நீங்கள் பலவிதமான வழிகளில் மகத்துவம் வாய்ந்த மற்றும் நிரந்தரமான காரியங்களை செய்து வருகின்றீர்கள். எங்களுடைய நண்பர் தாதா சாஹேப் உங்களை பற்றியே எப்போதும் சொல்லுவார். அதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். அவருடைய மகனின் பிளேக் நோயை தங்கள் உடம்பில் ஏற்றிக்கொண்டீர்கள். இதை தவிர தத்திதி பிராணிபாதேன் என்பதற்கு நீங்கள் சொன்ன விளக்கத்தையும் அறிந்தேன். அதனால் கீதையை புதிய கோணத்தில் ஆராய முடிந்தது. பாபா, எல்லா விஷய ஞானங்களும் உங்களிடமிருந்தான் உற்பத்தியாகிறது என நினைக்கிறேன் என்றார் திலகர். அவருடைய கணீர் என்ற குரல் ஒருவித மாயத்தை பரப்பியது. பாபா சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். கீதையின் அர்த்தம் உங்கள் நரம்புகளிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் தைரியமாக ஆங்கிலேயர்களுடன் போராட அவர்கள் எதிரில் மலை போல நிற்கின்றீர்கள். நாடு முழுவதும் உங்களைத்தான் கவனித்து கொண்டிருக்கிறது. சத்ரபதி சிவாஜியின் கத்தி கூர்மை உங்கள் செயலில் காணப்படுகிறது. உங்களுக்கு பின்னால் சிவாஜி ராஜாவின் ஆற்றல் மலைபோல் நிற்கிறது. இப்படியே செயலாற்றி வாருங்கள். தன்னம்பிக்கை, துணிவு இவற்றுக்கு மறுபெயர் என்னவென்றால் அது லோகமானியர் தான் என்றார் பாபா. திலகர் உணர்ச்சி பெருக்கெடுத்தார். ஒரு அசாதாரணமான மகான், யோகி, கடவுளாக தெரியும் பாபா தனக்கு புகழாரம் சூட்டியதைக் கண்டு புலகாங்கிதமடைந்தார். பாபா, தேசத்திற்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று கேட்டார் திலகர். கிடைக்கும், அந்த நாளும் நெருங்கி வருகிறது. நீங்கள் ரொம்ப களைத்து போயிருக்கிறீர்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். தங்கள் உத்தரவு. ஆனால் என்னுடைய தேச விடுதலை போருக்கு தங்களின் ஆசீர்வாதம் தேவை. நிச்சயம் உண்டு. ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் எந்தவிதமான நிர்பந்தமும் அடிமை தலைகளும் இருக்கக்கூடாது. இதைத்தான் நான் போதித்து வருகிறேன். நீங்கள் தொடுத்து வரும் யுத்தம் தர்ம யுத்தம். திலகர் மறுபடி பாபாவை தரிசித்து எழுந்தார். பாபா அவரை வழியனுப்பி வைத்தார். வெளியில் வந்த பிறகு தாத்தா சாஹேப்பிடம் திலகர் சொன்னார், தாத்தா சாஹேப், கீதை ரகசியம் என்கின்ற நூலை எழுதிய பிறகு கூட ஆண்டவனை காண வேண்டும் என்று மனதில் ஒரு மூலையில் குறுகுறுத்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அது இல்லை. என் மனம் அமைதியடைந்தது. கபட்டே உட்பட அங்கிருந்தவர்கள் யாவரும் லோகமானிய திலகரையே ஆச்சரியத்துடன் வைத்த கண் வாங்காமல் பார்த்தனர். அவர்களின் பார்வை அவரது வார்த்தைகளை ஆமோதிப்பது போலிருந்தது. சொன்னது பாபா, சொல்வது திலகர் அல்லவா? ஓம் சாய்ராம்.